மகாதானபுரம் ராஜாராம், தலைவர் காவிரி பாசன விவசாயிகள் நலச்சங்கம், அமைப்பாளர் உழவர் ஆய்வு மன்றம். சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் கரூருக்கு வந்தபோது அவரை கண்டு பேசுகின்ற வாய்ப்பு விவசாயிகளில் ஒருவனாக எனக்கு கிடைத்தது. அப்போது நான் 3 கோரிக்கையை அவர்கிட்ட வச்சேன். நீண்ட காலமாகவே கரூர் எவ்வளோ பெருசானாலும் ஒரு மத்திய பேருந்து நிலையம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது, விவசாய மசோதா மூலம் விவசாயிகள் சந்தைப்படுத்துறதுக்கு கரூர் மாவட்டத்தில் பெரிய வணிக வளாகம் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நாமக்கல், திருச்சி, இதுக்கு நடுப்புற அதோட NH ரோடெல்லாம் சேர்ற இடத்துல பெருசாக ஒன்று அமைக்கணும். அதனால் விவசாயிகளுக்கு விளைபொருளை நல்லா விற்கலான்னு சொன்னேன். அடுத்தது, கரூர் நகராட்சியை மாநகராட்சி ஆக்கணும்னு சொன்னேன். இது நீண்ட நாளாக எல்லாரும் சொல்லியிருந்து நடக்காட்டாலும் நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னதுனால இப்போது அதிகாரிகள்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது 2009 தாந்தோணி மலையில் நகராட்சியில் பேருந்து அமைக்க தீர்மானம் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த தோர்ணக்கல்பட்டி மத்திய பேருந்துள்ள அமைக்க முதல்வரிடம் நான் அளித்த கோரிக்கையை அடுத்து தோர்ணக்கல்பட்டியில் மத்திய பேருந்து நிலையம் அமைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துடுது. இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தபோது கருங்கல் பாளையத்தில் தனியார் தானமாக கொடுத்த ஒரு இடத்துல கொண்டு வரணும்னு நிறைய முயற்சி செய்தார். அதுவும் ஏனோ நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் செந்தில் பாலாஜி அவங்க திமுகவுக்கு போயிட்டாங்க, அரவக்குறிச்சி MLA ஆகிட்டாங்க. இப்போது முதல்வர்கிட்ட நம்ம கோரிக்கை வைத்ததுனால திமுக அரசு கொண்டு வந்த அந்த தோரணக்கல்பட்டியிலேயே இப்போது இந்த மத்திய பேருந்தத்தை கொண்டு வரலாமாங்கிற ஆய்வுகள் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இப்போது அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா, ஒரு திமுக கொண்டு வந்ததுன்னா அதிமுக எதிர்ப்பு, இல்லை அதிமுக கொண்டு வந்ததுன்னு திமுக ஆட்சியில் எதிர்ப்பு, இல்லைன்னா செந்தில் பாலாஜி தான் கொண்டு வந்த இடத்துல கொண்டு வரல, இருந்தாலும் திமுக எடுத்த இடத்துல கொண்டு வந்திருக்குன்னு அவர் கொஞ்சம் எதிர்ப்பு. இப்படி மாறி மாறி அரசியல் எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருந்தால் கரூருக்கு பஸ் ஸ்டாண்டும் வராது, வேளாண்மை வணிகமும் வராது. அதனால் நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன்னா, மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவங்க இளைஞர், நல்ல வேலை செய்கிறாரு, பொதுமக்களுக்கு நன்மை எல்லாம் செய்கிறாரு. எப்படியாவது கரூரில் ஒரு நல்ல பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் வரணும் அப்படிங்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழக காட்சியிலேயே கொண்டு வந்த இந்த தோரணக்கல்பட்டியில் இப்போது அதிமுக அரசு கொண்டு வரும்போது திமுகவில் இருக்கிற செந்தில் பாலாஜி ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டாம். எப்படியாவது தோரணக்கல்பட்டியில் வரத்துக்கு அவர் ஆதரவாக இருக்கணும். அப்படி அவர் தன்னுடைய பெருமையை, புகழை திமுகவுக்கு அளித்து இதை ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வேளாண் வணிக வளாகம் ஒன்று பெருசாக ஏதாவது ஒரு இடத்துல அது கொண்டு வந்தால் விவசாயிகள் தங்களுடைய பொருளை விற்கிறதுக்கு இதாக இருக்கும். அதற்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கட்சிகளையோ அல்லது அரசியலையோ விட்டுவிட்டு கரூரை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு உதவி செய்து எப்படியாவது தோரணக்கல்பட்டியில் மத்திய பேருந்து நிலையம் வருவதற்கு அவர் முழு ஆதரவு கொடுக்கணும்னு கரூர் மாவட்ட மக்களின் சார்பில், விவசாயிகளின் சார்பில், காவேரி பாசன விவசாயிகள் நலச்சங்கத்தின் சார்பில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன்.